Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் வறுவல். வாங்க மட்டன் வறுவல் எப்படி ஈஸியா ருசியா செய்யறதுன்றதை பார்க்கலாம். ½ kg மட்டன் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து ஒரு pan சூடான உடனே 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கடலெண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு ஸ்டார் அனீஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். சோம்பு தீஞ்சிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேமில் வதக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் லோ ஃப்ளேம் செட் பண்ணி ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 8 நம்பர் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்குங்க. புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 5-6 நம்பரு. புதினா இலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கு. இதையும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க, ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கு. ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத. இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத. இப்போ மசாலாவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஜூஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜூஸாக தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள், பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வறுவல் செய்ய போகிறோம், அதனால் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கிரேவி மாதிரி வந்துடும். இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க, நல்லா சுண்டி வரட்டும். மூடாதீங்க, திருப்பி அந்த ஆவி தண்ணிலாம் பட்டு அதிகமாகிடும் தண்ணி. இப்போ கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போது 1/2 கிலோ மட்டன், வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக கறியாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எலும்பு கறி கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலாவில் மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா திக்கான கிரேவி பதத்துக்கு வந்துக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஜீரகத்தூள் இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் கடையில் விற்கிற சிக்கன் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய டேபிள் ஸ்பூனில். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு.
இப்போ எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறதால ஒரு 1/4 கப் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் குக் பண்ணும் போது நல்லா திக்காகவே குக் பண்ணணும். அப்போ தான் மட்டன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உப்பை. 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா இலை கிள்ளி போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினா இலை ஆப்ஷன் தான், தேவைன்னா போடலாம். இந்த டைமில் வந்து 2 பட்டை, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் இது 3த்தையும் சேர்த்து அரைச்ச பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் தூவிக்கலாம். நீங்கள் ரொம்ப காரமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகு போடாத பட்டை, சோம்பு இது 2த்தையும் பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வரணும். அடி பிடிக்காத நல்லா கலரி விட்டுக்குங்க. இதுக்கு டைம் கிடையாது. நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பதத்தில் மட்டன் வறுவல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நான்வெஜ் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.